Hi everyone. Today we are going to see about Tools and Chemistry, Unit 9, Electrochemistry, book back question number 20. Let me read the question. The same amount of electricity was passed through two separate electrolytic cells containing solution of nickel nitrate and chromium nitrate respectively. If 2.935 gram of nickel was deposited in the first cell. The amount of chromium deposited in the another cell, given molar mass of nickel and chromium are 58.74 and 52 gram mole inverse respectively. So this is the question. Let me explain the question. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the same amount of electricity was passed through two separate electrolytic cells. ஓகேவா? ஸோ அப்போ சேம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டூ செப்பரேட் எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் வழியாக நிக்கல் நைட்ரேட் சொல்யூஷன்லையும் தென் குரோமியம் நைட்ரேட் சொல்யூஷன்லையும் பாஸ் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து டூ செப்பரேட் எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸில் வழியாக நிக்கல் நைட்ரேட் சொல்யூஷன்லையும் குரோமியம் நைட்ரேட் சொல்யூஷன்லையும் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் 2.935 கிராம் ஆஃப் நிக்கல் வாஸ் டெபாசிட்டட் இன் த ஃபஸ்ட்டு செல். ஸோ அப்போ டூ செல்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செல்லில் வந்து 2.935 கிராம் ஆஃப் நிக்கல் வந்து டெபாசிட் ஆகுது. அப்போ இன்னொரு செல்லில் வந்து என்ன டெபாசிட் ஆகுனா குரோமியம் வந்து டெபாசிட் ஆகும். த அமௌண்ட் ஆஃப் குரோமியம் டெபாசிட்டட் இன் அனதர் செல். தட் மீன்ஸ் இன்னொரு செல்லில் என்ன டெபாசிட் ஆகுனா குரோமியம் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அது வந்து எவ்வளோ வந்து டெபாசிட் ஆகுது, த அமௌண்ட் ஆஃப். அப்போ எவ்வளோ குரோமியம் வந்து இன்னொரு செல்லில் வந்து டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் நிக்கல். ஸோ நிக்கலோட மோலார் மாஸும் தென் குரோமியமோட மோலார் மாஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மோலார் மாஸ், நிக்கலோட மோலார் மாஸ் எவ்வளவு அப்படின்னா 58.74 கிராம் மோல் இன்வர்ஸ். அண்ட் தென் குரோமியத்தோட மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 52 கிராம் மோல் இன்வர்ஸ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? த அமௌண்ட் ஆஃப் குரோமியம் டெபாசிட்டட் இன் த அனதர் செல். அப்போ இன்னொரு செல்லில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குரோமியம் வந்து டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல் ரியாக்ஷன்ஸ் வந்து எழுதணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு செல் ரியாக்ஷன்ஸ் வந்து எழுதணும். அப்போ அவங்க வந்து ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன சொல்யூஷன் அப்படின்னா நிக்கல் நைட்ரேட் அண்டு குரோமியம் நைட்ரேட். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து நிக்கல் நைட்ரேட் சொல்யூஷனில் நிக்கல் வந்து நிக்கல் 2+ ஆக்சிடைஸ் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நிக்கல் நைட்ரேட் சொல்யூஷனில் நிக்கல் 2+ ஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நிக்கல் 2+ வந்து 1 மோல் ஆஃப் நிக்கலாக என்ன பண்ணுது? அந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் டெபாசிட் ஆகுது. அப்போ நிக்கல் 2+ வந்து 1 மோல் ஆஃப் நிக்கலாக டெபாசிட் ஆகுதுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு நிக்கல் 2+ வந்து 1 மோல் ஆஃப் நிக்கலாக டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அப்போ நிக்கல் 2+ வந்து 1 மோல் ஆஃப் நிக்கலாக டெபாசிட் ஆகிறதுக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படுது இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ சார்ஜ் மீன்ஸ் கரண்ட்டு. ஸோ அப்போ எவ்வளோ கரண்ட் வந்து தேவைப்படுனா 2 ஃபாரடே கரண்ட் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஏன் இங்கே அது 2 ஃபாரடே எழுதியிருக்குன்னா 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு நிக்கல் 2+ வந்து நிக்கலாக சேஞ்ச் ஆகிறதுனால எவ்வளோ ஃபாரடே ஆஃப் சார்ஜ் கரண்ட் வந்து சார்ஜ்னாலும் கரண்ட்னாலும் ஒன்று தான் தேவைப்படுதுன்னா
2 Faraday கரண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு செல் ரியாக்ஷனை ரைட் பண்ணிட்டோம். அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா குரோமியம் நைட்ரேட். ஓகே. ஸோ அப்போ குரோமியம் நைட்ரேட்டில் குரோமியம் வந்து குரோமியம் 3+ ஸ்டேட்டில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போ Cr குரோமியம் 3+ ஸ்டேட். அப்போ குரோமியம் 3+ வந்து என்னவா டெபாசிட் ஆகிருக்கும்? குரோமியமாக டெபாசிட் ஆகுது அனதர் செல்லில். அப்போ குரோமியம் 3+ வந்து 1 mole ஆஃப் குரோமியமாக டெபாசிட் ஆகுதுன்னா என்ன நடந்திருக்கும்? இட்டு கெயின் 3 எலக்ட்ரான். 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால குரோமியம் 3+ வந்து 1 mole ஆஃப் குரோமியமாக டெபாசிட் ஆகிறதுக்கு 3 Faraday கரண்ட் வந்து தேவைப்படுது. ஓகே, இங்கே ஏன் 3 Faraday போட்டிருக்கோம்னா குரோமியம் 3+ வந்து 1 mole ஆஃப் குரோமியமாக டெபாசிட் ஆகிறதுக்கு 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால 3 Faraday ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து ரெக்யர்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ செல் ரியாக்ஷன் வந்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 2 Faraday ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படுது இல்லையா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா 2 Faraday ஆஃப் கரண்ட். 2 Faraday ஆஃப் கரண்ட். ஓகேவா? ஸோ 2 Faraday ஆஃப் கரண்ட் வந்து எவ்வளோ நிக்கலை வந்து டெபாசிட் பண்ணுது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நிக்கலோட மோலார் மாஸ் அளவு 58.74. ஸோ அப்போ 2 Faraday ஆஃப் கரண்ட் டெபாசிட்டட் 58.74 கிராம் ஆஃப் நிக்கல். ஓகேவா? ஸோ அதாவது 58.74 கிராம் ஆஃப் நிக்கல் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு 2 Faraday ஆஃப் கரண்ட் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது அவங்க ஆல்ரெடி இந்த சம்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2.935 கிராம் ஆஃப் நிக்கல் வாஸ் டெபாசிட்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2.935 கிராம் ஆஃப் நிக்கல் டெபாசிட் ஆகிறதுக்கு எவ்வளோ Faraday ஆஃப் கரண்ட் வந்து தேவைப்படுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 2.935 கிராம் ஆஃப் நிக்கல் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு எவ்வளோ Faraday கரண்ட் வந்து தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் Faraday ஆஃப் கரண்ட் required number of Faraday of current required is equal to ஓகேவா? ஸோ அப்போ 58.74 கிராம் நிக்கல் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு எவ்வளோ Faraday தேவைப்படுது? 2 Faraday தேவைப்படுதுன்னா 2.935 கிராம் நிக்கல் டெபாசிட் ஆகிறதுக்கு எவ்வளோ Faraday ஆஃப் கரண்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ கிராமும் கேன்சல். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா இந்த 2 Faraday அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 58.74 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் எப்படி ரைட் பண்ணிக்கிறேன்னா 5.874. ஸோ ஒரு டிஜிட் மூவ் பண்ணி எழுதிருக்கு இல்லையா? ஸோ அதனால் இன்ட்டு 10 வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2.935. ஓகே. ஸோ இப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். இப்போது இந்த 2வும் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/10 Faraday இருக்கும். ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்கும்?
1/10 Faraday. ஸோ இந்த 1/10 Faradayவை நம்ம எப்படி எழுதலாம்? 0.1 Faraday. ஓகே, ஸோ அதாவது 58.74 கிராம் ஆஃப் நிக்கல் டெபாசிட் ஆகிறதுக்கு 2 Faraday ஆஃப் கரண்ட் தேவைப்படுது. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2.935 கிராம் ஆஃப் நிக்கல் டெபாசிட் ஆகிறதுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படுது? 0.1 Faraday தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னேன்? டு ஃபைண்ட் அமௌண்ட் ஆஃப் குரோமியம் டெபாசிட்டட். ஸோ எவ்வளோ குரோமியம் வந்து டெபாசிட் ஆகுது இன்னொரு செல்லில் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு குரோமியம் டெபாசிட் ஆகிறதுக்கு எவ்வளோ Faraday தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த செல் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டே ரைட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ரைட் பண்ணியிருந்தோம் இல்லையா? குரோமியம் 3+ வந்து 1 mole ஆஃப் குரோமியம் டெபாசிட் ஆகிறதுக்கு 3 Faraday தேவைப்படுது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ குரோமியத்தோட மோலார் மாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 52 கிராம் மோல் இன்வெர்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா 3 Faraday of current, 3 Faraday of current required to deposited 52 gram of chromium. அப்போ 0.1 Faraday of current எவ்வளோ கிராம் ஆஃப் குரோமியமை டெபாசிட் பண்ணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன எழுதிக்கலாம்னா அமௌண்ட் ஆஃப் குரோமியம் deposited, amount of chromium deposited, amount of chromium deposited. Okay, so 3 Faraday of current required to deposit 52 gram of chromium. Okay, அப்போ 0.1 Faraday of current எவ்வளோ கிராம் ஆஃப் குரோமியத்தை டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது Faraday கேன்சல், Faradayவும் கேன்சல். ஸோ இப்போ இந்த 3ஐயும் 52ஐயும் கேன்சல் பண்ணும். 52 டிவைடட் பை 3, 52ஐயும் 3 டிவைட் பண்ணால் 1 3s are 3, remainder 2, 7 3s are 21, remainder 1. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா 3 3s are 9. ஸோ ரிமைண்டர் 1, மறுபடியும் 0, 3 3s are 9. ஸோ அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் என்னதுன்னா 17.33, 17.33. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 3யும் இந்த 52யும் கேன்சல் பண்ணால் என்ன வருது? ஆன்சர் 17.33 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 17.33யும் 0.1ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 1.733 gram. So this is the answer for this question. I hope you understand. Thank you.